மல்லி. விஜய் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் மல்லி வேலைக்கு போன முடிவு பண்ணி ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுற ஆன்லைன் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாங்க. கம்பெனியில் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம மல்லி ஃபுட்டு டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு வீட்டில் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் போயிட்டு பீஸா கொடுத்துட்டு வெளியே வந்து மல்லி ஸ்கூட்டி எடுத்து கிளம்பும்போது ரஞ்சிதா அப்பாவை பார்க்குறாங்க. ரஞ்சிதா அப்பாவும் மல்லியை பார்த்துட்டு மல்லிகிட்ட பேசணும் வராரு. மல்லி உடனே நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு வண்டி எடுத்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரஞ்சிதா அப்பா வண்டியை மறித்து, என்னாச்சுமா மல்லி, ஏன் பார்த்தோன்னே போகிற? நான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நீயும் இல்லை, மாப்பிள்ளையும் இல்லை. கேட்டதுக்கு ரஞ்சிதா ஏதோ சொல்லி சமாளிச்சா. எனக்கு அப்போயே சந்தேகமாக இருந்துச்சு. என்னாச்சுமா, எங்கே இருக்கீங்க இப்போது? நீனா இந்த வேலை பார்த்துட்ருக்க, என்னாச்சு உனக்கு? விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? விஜய் எங்கே இருக்கான்? கம்பெனிக்கு போனேன், கம்பெனிலேயும் விஜய் இல்லை, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்றே, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, உங்களுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் பொண்ணு ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரியும் சேர்ந்து எங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் விஜயை ஏமாற்றி விஜய் சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. அதனால் நானும் விஜய் வீட்டோட வெளியே வந்துட்டோம். என்னவோ மல்லி சொல்கிற, உண்மையாவமா? நினச்சம்மா, அங்கே அந்த ராஜேஸ்வரி மல்லி ரஞ்சிதாவும் பேசும்போது நினச்சேன், மல்லி இங்கே இல்லை, மல்லி அவ்வளோதான், அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படி இப்படின்னு உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க. கம்பெனிக்கு போகும்போது கூட விஜய் பேரில் எந்த ஒரு கம்பெனி இருக்குமே தெரியல. எனக்கு அப்போயே சந்தேகம் வந்துச்சுமா. என்னவோ சொல்கிற? இப்போ விஜய் தம்பி எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, பரவாயில்லையா இப்போ அப்படின்னு கேட்க மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சிதா தான். ரஞ்சிதாவும் கூட இருந்தே குழி பறிச்சிட்டா. ரஞ்சிதா மட்டும் மனசு வச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ரஞ்சிதா ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. அந்த ராஜேஸ்வரி ரொம்ப ரொம்ப மோசமானவ. அது ரஞ்சிதாவுக்கு புரியல. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களேன், இன்றைக்கி விஜய்க்கு நடந்த மாதிரி நாளைக்கு ரஞ்சிதாவுக்கும் நடக்க போகுது. ஆனால் ரஞ்சிதா புரிஞ்சுக்காமல் இருக்கா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதா அப்பாவும், புரியுது மல்லி, ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கும்போது ரஞ்சிதாவும் ராஜியும் உனக்கு பல குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதை நானும் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ரஞ்சிதாவுக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தியே வராதுமா. அதனால தான் இப்படி மண்ணு மூட்டாக இருக்கா. என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு ரஞ்சிதா அப்பா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம்மா, இந்த ரஞ்சிதாவுக்கு அவளுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி புரிய வச்ச மட்டும் தான் உண்டு அப்படின்னு இங்கே ரஞ்சிதா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கடை ரஞ்சிதா அந்த பக்கம் வராங்க. வரவும் ரஞ்சிதா அப்பா மல்லிகிட்ட பேசுகிறத பார்த்து ரஞ்சிதா கால் விட்டு நிப்பாட்டி, அப்பா என்ன பண்ணுறீங்க, இவள்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்ப முறைங்க அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா, நான் உன்ட்டு அத்தனை முறை கேட்டேன்ல வீட்டில் இருக்கும்போது, நீ என்ன சொன்ன, விஜய் மாவும் மல்லியும் வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் நீனும் அந்த ராஜு சேர்ந்து இவங்க எல்லாம் ஏமாற்றி சொத்தெல்லாம் உங்கள் பேரில் அபகரிச்சிட்டிங்களா? சி, என்ன பொழப்புது அப்படின்னு கேட்க ரஞ்சிதா உடனே, அப்பா உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு போச்சா? சரி, உங்கள்கிட்ட சொல்ல வேணும் தான் நினச்சேன். இங்கே பாருங்கப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தமும் இல்லை. சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தினது ராஜேஸ்வரி அம்மா தான். ஸோ ராஜி அம்மா தான் இதில் சொத்தும் இருக்குது, இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே புரிஞ்சுதா, நீ நினச்சிட்ருக்க ராஜி ரொம்ப நல்லவ, நாம் நினைக்கிறதும் ராஜி பண்ணி தருவா அப்படின்னு. ஆனால் ராஜி அப்படிப்பட்டவ கிடையாது. ராஜி ரொம்ப ரொம்ப மோசமானவ. அவள் வந்து இந்த சொத்தெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா. ஆனால் நீயும் அவள் கூட தானே இருக்க, அப்போது ஓமலையும் எல்லாருக்கும் கோவம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ப்பா, ராஜி அம்மா தானே அப்படி பண்ணாங்க. இங்கே பாரு ரஞ்சிதா, நீ நினச்சிட்டு இருக்கல, ராஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட போன தம்பிக்கு பண்ண துவகத்தை நாளைக்கு உனக்கு பண்ண மாட்டேன் என்னமா நிச்சயம் இருக்குது. நாளைக்கு ஒன்றை இதை விட பெருசாக ஏதாவது சிக்க வச்சுட்டு அவள் தப்பிச்சிட்டானா அப்போ நீ மாட்டிப்ப ரஞ்சிதா. நான் சொல்கிறது கேளு, அப்பா பேச்சை இப்பயாச்சும் கேளு. அந்த ராஜி நல்ல வழி கிடையாது. அப்பா ராஜியை பற்றி எனக்கு தெரியும், அவங்க அந்த அளவுக்குலாம் மோசமாக கிடையாது. அவங்கள பிடிக்காதவங்கள அவங்க எதிர்ப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என்னெல்லாம் வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஓ அப்படியா, சரி ரஞ்சிதா, நான் வேணா உனக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ரஞ்சிதா அப்பா ஒரு புது நம்பர்லேருந்து ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி ரஞ்சிதாவை நாங்கள் கடத்திட்டோம், எங்களுக்கு ரஞ்சிதாவை திரும்ப விடணும் அப்படின்னா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, ரஞ்சிதாவை கடத்திட்டீங்களா? இங்கே பாரு, ரஞ்சிதாவை விட்டுருங்கடா ஒழுங்கா அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு பணம் வேணுமா, எங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, 10 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரஞ்சிதாவை விட்டுருவோம், இல்லைனா ரஞ்சிதாவை கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இங்கே பாரு ரஞ்சிதாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக 10 லட்சம்லாம் வேலைக்கு ஆகாது. ஏதோ ஒரு 1000-2000 கேட்டிங்கன்னா கொடுப்பேன். 10 லட்சத்துக்குலாம் அந்த ரஞ்சிதா ஒர்த்தே இல்லை, புரியுதா? அதனால் நீங்கள் உங்கள் டீலை கொஞ்சம் குறைச்சி கேளுங்க. ஒரு 1000-2000 கேட்டிங்கன்னா செலவுக்கு கொடுப்பேன், இல்லை உங்கள் கஷ்டத்துக்கு தருவேன். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அவளை கடத்தி வச்சுட்டு 10 லட்ச ரூபா காசு கேட்டிங்கன்னா தரமாட்டேன். அவளை வேணால் நீங்கள் கொண்டு வந்தால் கொண்டுக்குங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு ராஜி ஃபோன் வச்சுட்டாங்க. உடனே ரஞ்சிதாவை பார்த்து, ரஞ்சிதா அப்பா பார்த்து ராஜி, அவன் என்ன சொன்னான்னு, 1000-2000 ஓகே, 10 லட்சத்துக்குலாம் நீ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போது என்ன பண்ண போகிறேன் சொல்லு பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல, நீ தான் நினச்சிட்ருக்க ராஜி நல்லவ தான் அப்படின்னு. ஆனால் ராஜி மனுஷியே கிடையாதுமா, அவள் ஒரு பாம்பு மாதிரி. பாம்பை நீ என்ன தான் ஆசாசியாக பால் ஊட்டி வளர்த்தாலும் அதுக்கு தெரிஞ்சது ஒன்று மட்டும்தான்,
ஸோ அதுக்கு பிடிக்கல அப்படின்னா அது உடனே கொத்திடும். அந்த மாதிரி ராஜி என்னைக்கா இருந்தாலும் சரி உன்னையும் இதே மாதிரி நடுத்தில் நிற்க வைப்பா. இல்லைனா நீ நினைக்க முடியாத அளவுக்கு உன் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி உன்னை நிரந்தரமாக ஜெயிலில் தள்ளுறது அந்த மாதிரி மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணுவா. அவள் மனுஷியே கிடையாதுமா, அவள் ஒரு பணப்பேய் அப்படின்னு ரஞ்சிதா அப்பா சொல்ல ரஞ்சிதாவுக்கு அப்போ தான் புரியுது, நாமளும் ராஜி கூட சேர்ந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம். ராஜி முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, என்ன மாமா கூட சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் போக போக விஜய் மாமா சொத்தத்தையும் ஏமாற்றி பிடுங்கிட்டு விஜய் மாமாவே இப்போ துரத்தி விட்டாங்க. அப்புறம் எப்படி நான் விஜய் மாமாவோட சேர்ந்து வாழ முடியும்? அப்போது ராஜியோடைய உண்மையான திட்டம் என்ன விஜய் மாமாவுக்கு கிளம்பி கொடுக்கறது கிடையாது, சொத்து அடையது மட்டும்தான். அப்பா சொல்கிற மாதிரி இவன் மனுஷியே கிடையாது, இவன் மோசமானவ, இவ கூட இருந்தால் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ரஞ்சிதா உடனே மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு மல்லி, எல்லாத்தையும் காரணம் ராஜி தான், நானும் அதுக்கு துணை இருக்கக்கூடாது, ஆனால் போயிட்டேன். இப்போ என்ன மாமா சைன் போட்ட பத்திரத்தை எடுத்து கிழிச்சு போட்டேன்னா அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் அந்த பத்திரத்தை வச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகவும் இல்லை, ரிஜிஸ்டரும் பண்ணலை. அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு இப்போ அந்த பத்திரம் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிழிச்சு போட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் மாமா 2 பேரும் அந்த வீட்டில் வாழலாம். அப்புறம் சொத்து எல்லாமே விஜய் மாமா பேருக்கு மாறிடும், யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதா பயங்கர கோபமாக கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க.